ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளெக்ஸில் கிளைமேட் ஸ்லைடு தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். இங்கே நமக்கு நேராக ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒரு லைட் ஹவுஸ் 70 கிலோமீட்டர் ஹைட்டுங்க. இந்த ஒரு லைட் ஹவுஸ் மேலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏறி சறக்க போகிறோம். ஸோ நம்ம கூட கிளைமேட் ஸ்லைட் சேலஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் பைப்புலேயே பார்த்தீங்கன்னா வந்திருக்கா. டேய், இதுக்கு முன்னாடி மற்ற கேம்ஸ்லாம் நீ தொக்க அடிச்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் தான் உனக்கு முன்னாடி லைட் ஹவுஸில் ஏறி நிற்பேன். அதையும் பார்க்கலாம் சின்சான். என்னடா இது விறுவிறுன்னு ஓடுவா சொல்லிட்டு பார்த்தா சாட்சிக்குன்னு ஏறுறாங்க. இவ வித்தியாசமா இருங்க. சின்சான் அப்படிதான் ஏறானா? ஆமாங்க, சின்சானும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஏறான். என்னடா இப்படி ஏற விட்டீங்க கைஸ்? சின்சான் பார்த்தீங்கன்னா சரக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். இருங்க, இப்போ நம்மள பார்த்து டக்குன்னு கீழே போயிடலாம். 34 காயின் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் கெட்டிங் டயர்டு சொல்லிட்டு போட்டிருக்கானுங்க பாருங்களேன். இவங்களை வச்சுக்கின்னு ஸோ இந்த கேமுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு போனஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 காயின் கொடுத்துருக்கானுங்க. இப்போ ஏறி இறங்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு 37 சேர்த்து ஆகா மொத்தம் பார்த்தீங்கன்னா 87 காயினை பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டோம். அங்கே பின்னாடி இருக்கிறது முட்டையை உடச்சா பார்த்தீங்கன்னா உள்ளே பெட்டு தருவானுங்க. இங்கே எவனோ களை போட்டிருக்கான். இவங்ககிட்ட என்ன இருக்குது? நூபு சொல்லிட்டு ஏதோ ஒன்று விற்கிறான். இது பேர் டியூப் தானே, லைஃப் கார்ட் டியூபா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா பேர் ஞாபகம் இல்லைங்க. ஸோ உங்களுக்கு ஞாபகம் தான் கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. சின்சானே பாத்தியா, அண்ணன் ஒன்று வாங்கிட்டேன். நீ ஒன்று தான் வாங்கியிருக்கேன், இப்போ நான் 2 வாங்க போகிறேன் பாடுறா. என்னது 2 வாங்க போறியா? ஒருவேளை அவன் ஜெட்ஸ்கி வாங்குற அளவுக்கு காசு சேர்த்துட்டானோ? விடக்கூடாதுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த டியூப் வச்சுக்கின்னு எவ்வளோ ஹைட்டு போக முடியும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். கமான் போ 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 போ. ஸோ போனதை 30 தொட்டோடனே பார்த்தீங்கன்னா டயர்டு வந்துருச்சு. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 40 தொட்டும் டயர்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வரல. இப்போதாங்க வாயை வச்சோன்னு டயர்டு போட்டானுங்க பாருங்க. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா 50 காயின் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. எக்ஸ்ட்ரா 16 காயின் பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். அவ்வளோதான். இந்த காசு ஜெட்ஸ்கி வாங்க முடியுமா? வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். 123 கைஸ். சின்சான் பாருங்க ஏற்கனவே வாங்கிட்டான். வந்துட்டுமா மாமே, நான் ஏற்கனவே ஜெட்ஸ்கியை வாங்கிட்டேன். என்னது இதுக்கு பேர் ஜெட்ஸ்கியா? டேய் கடகரா, நீலாம் முன்ன போய் ஜெட்ஸ்கியை பார்த்துருக்கையா? கைஸ் பழைய கைலாங்கடை பொருள் இது ஒன்று பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கா. துரு பிடிச்சி போன மாதிரி இது போய் ஜெட்ஸ்கின்னு கொடுத்துருக்கான் பாருங்க. சின்சான் உன்னை விட மாட்டேன்டா, இருடா நானும் பின்னாடி வரேன். என்ன நடந்தது சரிங்க? சின்சானை பார்த்தீங்கன்னா ஜெயிக்க விடக்கூடாது. ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஐஃபில் டவரில் ஏறி இறங்கியிருப்போம். அப்புறம் இந்த ஜாக் அண்ட் தி பீன் சீட் ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த ஸ்டோரியோட கேமும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணி போட்டிருப்போம். டீமன் டவர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான கேம்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். இல்லை ட்விஸ்ட் என்னன்னா எல்லா கேம்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்சானை தொக்கடிச்சிருப்போம். இந்த கேம்ல எதாவது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏய், இதுக்கு முன்னாடி வேணா நீ என்னை தொக்க அடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த கேம்ல நான் தான்டா ஜெயிப்பேன். பார்த்துலாம்டா நீ ஆனா சொல்லிட்டு. இந்த ஒரு ஜெட்ஸ்கியை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மலாக 100 காயின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண முடியுது. அதுக்கு மேலே வேணும்னா ஃபோர்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா போக விரும்பல. ஸோ இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 205 இருக்குங்க. இதை வச்சு பார்த்தீங்கன்னா முதல்ல முட்டையை உடைக்கலாம். ஏன்னா பெட் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா காயின் பூஸ்ட் கிடைக்கும். சீக்கிரம் ஓட. என்னது டேப்பா? நாம் தட்டி உடைக்கணுமா? இதுக்கு முன்னாடி வந்து கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தானாக உடையும். ஆனால் இதில் போய் நம்ம தட்டி உடைக்கணும் போல இருக்கு. எடுத்தோன்னே டாகு கொடுத்துருக்கானுங்க. டாகு பார்த்தீங்கன்னா 13%. சரி, அடுத்தது சிக்கனு. ஓகே, அடுத்து இன்னொரு முட்டையை பார்த்தீங்கன்னா உடைக்கலாமா? இது வேற. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மெனு வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பேற்றுதுங்க. ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா நம்மளே தள்ளி விட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே பார்த்தீங்களா திருப்பி பார்த்தீங்கன்னா வருது. இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 105 காயின் இருக்குது. இந்த பெட்டுனால பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட நம்ம கடைக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். மேலே ஏறி வர்றோம், ஒதுங்கி நில்லு, கீழே இறங்க சொன்னா அட எகிறோம் பல்லு. கைஸ் இங்கே பாருங்களேன், சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸ்லாம் தரானுங்க. ஸோ 20% காயின் பூஸ்ட்டு, அப்புறம் காயின் போர்ஷன் 30% காயின். அடுத்து பார்த்தீங்கன்னா கோகு பெட்டு வேறு பார்த்தீங்கன்னா தரப்போறானுங்க. நல்லா இருக்கே. ஸோ இந்த 2 பெட்டால் பார்த்தீங்கன்னா நம்மளால் திட்ட 400 காயின் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கோம். போதும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஏறணும்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகிடுவான். இப்போ கீழே போயிட்டு அந்த கடைக்காரங்கிட்ட அடுத்து என்னென்ன பொருள் இருக்குது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டக்கு இருக்குது தெரியும். ஆனால் டக்குக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணத்தை வச்சிருக்கான்னு தெரில. என்ன ஐட்டங்களும் இந்த ஒரு கடையினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் ஆசை தீரும். டக்கு சொல்லிட்டு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க கைஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா யா மூஞ்சே தெரியல. என்னடா டக்கு இது இவனுங்களை வச்சுக்கின்னு. சரி, இதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போக முடியுது பார்க்கலாம். நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கா, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டு கண்டினியூ பண்ணுங்க. ப்ளீஸ் நம்ம லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ரொம்ப டயர்ட் ஆகிட்டா. அதனால் என்ன பண்ணலாம், டக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே போயிடலாம். ஏறி இறங்கி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1000 காயின்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம், போட்டு வாங்கலாமா இல்லைனா பார்த்தீங்கன்னா பெட்டு வாங்கிடலாமா? சரி, எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஒன்று வாங்கி போட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்டு வாங்கிடலாம். சீக்கிரம் ஓடுறான் அந்த கடைக்கு. இவங்ககிட்ட அடுத்து என்ன போட் இருக்கு? பாக்ஸு. ஓகே, அடுத்தது போட் கார் வாங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட காசு இல்லை. பரவாயில்லைங்க. அந்த டக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா இது சின்னதாக அழகாக இருக்குது, ப்ளஸ் நல்லாவும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்குது. ஆமாம், என்னங்க இந்த சின்சான் பைப்புலையே ரொம்ப நேரமாக ஆளையே காணோம். சைலண்டாக என்னமோ பண்ணுறாங்க. கண்டிப்பாக சொல்லுவோம். ஏன்னா நானும் ஏறி இறங்கும் போதெல்லாம் பார்க்குறேன் அவன் ஆளையே காணோம்.
நம்ம எதுக்கும் பார்த்தீங்கன்னா உஷாராக்கிறது நல்லது. பைப்பில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக ரோபோக்ஸ் கூட போய் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இதை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஜஸ்ட்டு 600 மீட்டர் தான் பார்த்தீங்கன்னா போக முடியுது. அதாவது 70 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 600 மீட்டர் கொண்டு போய் விட்டா இது நியாயமா? மனம் தாங்குமா? ஸோ நீங்கள் வீடியோக்கு லைக் கொடுங்க. இதுமாதிரி கொடூரமான பாட்டெலாம் நம்ம வாய்ஸில் கேட்க வேண்டியது இருக்கும். லைக் கொடுக்காதங்க மறக்காம இருந்துச்சு லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. மிரட்டில வியாபாரம் பண்றேன். சரி முடிஞ்ச அளவுக்கு பார்த்து இந்த முட்டையில் இருக்க எல்லா பெட்டியை பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். ஓட 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 சிக்கன் 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 கமான் 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 ரேர் ரேர் கேட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டானுங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா எல்லா பவர்ஃபுல் பெட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கிடச்சிருச்சு. அதை பார்த்தீங்கன்னா எக்யூப்பும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோம். சின்சானே இங்கே பார்த்தி அண்ணன் கிட்ட 3 பவர்ஃபுல் பெட் இருக்கு. வச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா என்கிட்ட கோகு பெட் இருக்கு. என்னது கோகு பெட்டா? ஓ ஷெட் கைஸ், நம்ம அந்த ஃப்ரீ பெட்டு அந்த ஃப்ரீ கிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணவே மறந்துட்டோம். கோகு பெட்டை பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிட்டோம். இருங்க கோகுவோட பவர் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கோகு பிடிக்கணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. வாவ், கோகுக்கு பார்த்தீங்கன்னா இன்டூ 78 கொடுத்துருக்கானுங்க. காயின்ஸை பாருங்களேன், 15,000 போயிருக்கு. இப்போ புரியுதுங்க. சின்சான் பார்த்தீங்கன்னா கமுக்கமாக கோகு அப்பவே கலெக்ட் பண்ணிட்டு அவன் பாட்டு பார்த்தீங்கன்னா ஏறி இறங்கிட்டு இருந்திருக்கான். நம்ம தான் பார்த்தீங்கன்னா மறந்துட்டோம் இந்த கோகுவை கலெக்ட் பண்ணுறதுக்கு. கோகுனா கோகு தாயா பாதியில் கலெக்ட் பண்ணதுக்கே பாருங்களா 15,000 காயின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. வேற மாதிரி. இப்போ அடுத்து வேற இந்த போர்ஷன் வரப்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் பெட்டு வரப்போதா. அந்த பெட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, காத்து இருக்கலாம். இப்போ போயிட்டு இவன் கடைக்கு எல்லா ஐட்டையும் வாங்கி போடலாம். இப்போ கடைக்காரர உங்கள் கடையில் இருக்கிற எல்லா சாமானும் தூக்கி போடுங்க. இதனால அது ஃப்ளெமிங்கோ அதாவது பாம்பை பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டாச்சு. அடுத்தது கிராப் நண்டு. என்னடா தண்ணியில் போகிறதால வித்துன்னு கிடக்குற. அடுத்தது பீச் பாலையும் பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டாச்சு. சீக்கிரம் வாங்கடா அதர். அடுத்தது வாங்க முடியாது, ஏன்னா அடுத்தது வாங்கணும்னா 16,000 வேணும். ஹேய் எனக்கு கருமாட்டா இது கைஸ், ஒன்றுமே தெரில எனக்கு பார்த்தீங்கன்னா ஏன் மூஞ்சியே தெரில. இதை போய் பார்த்தீங்கன்னா விற்கிறான். சரி இந்த ஒரு பீச் பாலால் நம்மள எவ்வளோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா கூட்டு போக முடியும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். பரவாயில்லையே சொர்றன்னு போதும். இங்கே பாருங்கள் ராக்கெட் வேகத்தில் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 500 மீட்டரை தாண்டிட்டோம். இதை வச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 கிலோமீட்டர் மேக்ஸிமம் போக முடியும்னு நினைக்கிறேன். சின்சானை பார்த்தீங்கன்னா முந்திட்டுங்க. டேய் என்னடா புயல் வேகத்தில் போயிட்டு இருக்க? ஆமாண்டா நல்லா புயல். என் முன்னாடி என்ன வச்சுக்கணும், அடிச்சு தூக்கிட்டு போயிடுவேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 14 கிலோமீட்டர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா போக முடிஞ்சிருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பாலை வச்சுன்னு போக முடியல. இதுக்கே பார்த்தீங்கன்னா மூச்சு விட முடியலங்க. ஏன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு மூச்சு முட்டுது. அதனால் கீழே இறங்கிட்டு இப்போ போயிட்டு என்ன பண்ணலாம், அடுத்து வாங்கிடலாம். கிடக்கறா இந்த பாலை நீயே வச்சுக்கோ. எனக்கு அடுத்து ரெயின்போன் இருக்கு, அதை கொடு. அடுத்தது பேஸ்கெட் பால். சரி பேஸ்கெட் பாலையும் வாங்கி போட்டுருவோம். இது என்ன இருக்க போது தெரில. திருப்பியுமா கைஸ் ஒரு பால் போயிடுச்சு. பார்த்தா இன்னொரு வெயிட்டான பாலை தூக்கி மூஞ்சில் மாட்டி விட்டுருக்கானுங்க. சரி இந்த பேஸ்கெட் பாலை வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்க்கலாம். சின்சான் பாருங்களேன் கமுக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த முட்டையெல்லாம் உடச்சி பெட்டு வாங்கினே இருக்கான். வாங்கட்டும் இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா மறக்காமல் அந்த ஃப்ரீ கிஃப்ட்லாம் கிளைம் பண்ணிக்கணுங்க. அதை மறந்தனால தான் பார்த்தீங்கன்னா சின்சான் நம்மளை பார்த்தீங்கன்னா முந்திட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 20 கிலோமீட்டரை பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம டயர்டாக இருக்கோம். பரவாயில்லங்க, இந்த பேஸ்கெட் பால் நல்லா தான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து புஷ் பண்ணியிருக்கு. போதும் பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் போட்டை பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். அப்படியே ஸ்வைங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிட்டு போயாச்சு. இப்போ கடை ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து அடுத்த போட்டை வாங்கலாம். இவன் கடைக்காரா சீக்கிரம் அடுத்த போட்டை தூக்கி போடு. ஸ்பாம் அதாவது என்னங்க இது ஸ்பாம்னா என்னமோ சொல்லுவாங்களே, வாத்து கிடையாது, ஏதோ ஒரு இது சொல்லுவாங்க. எனக்கு ஒரு தமிழ் நேம் ஞாபகம் இல்லை. அந்த போட்டு கொடுத்துருக்கானுங்க. ஏண்டா இதெல்லாம் கீழே போட்டு நான் போகிறோம்டா, இதை தூக்கி முதல்ல கட்டி விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 29,000 கிட்ட பார்த்தீங்கன்னா காயின்ஸ் இருக்கு. பார்க்கலாம் இந்த ஸ்பாமால பார்த்தீங்கன்னா நம்மள எவ்வளோ தூரம் கூட்டு போக முடியும் சொல்லிட்டு. அரங்கம் அதிரட்டுமே விசிலு பறக்கட்டுமே நான் கரங்கள் ஒசரட்டுமே டேக்கோர் மொத்தமே. நான் உன்னை பாட்டு பாடுற கேப்ல பார்த்தீங்கன்னா சின்சானை முந்திட்டாவா ஆன்னு பார்க்குறான். இப்போ அப்படியே என்ன பண்ணலாம், கீழே ஸ்லைட் பண்ணிட்டு போயிட்டு அவனுக்கு ஒரு வணக்கண்டா மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா போட்டு போயிடலாம். இவ்வளோ தூரம் வந்து பார்த்தா கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா பைப்பில் போய் ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். சின்சானு பார்த்தீங்கன்னா உனக்கு ஏறிக்கினே தான் இருக்கான். இப்போ என்ன பண்ணலாம், டக்குன்னு கீழே சைடை போட்டுருவோம். வணக்கண்டா மாப்பிள்ள சின்சான். அண்ணா எப்படி சும்மா ஜம்முன்னு ராஜா மாதிரி போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. எப்படா கீழே வந்த? உனக்கு முன்னாடி நான் வந்துட்டேன்டா. டேய் ஆட்டமாடா போடுற ஆட்டம், உன்னை என்ன பண்ற மட்டும் போடுறா. என்னடா நான் போட்டு வகத்துல காணாம போயிட்டேன். சும்மா அதை உசிப்பத்தி விட்டான் போல இருக்கே. அவன் வேற பார்த்தீங்கன்னா கொலை வெறியோட போயிட்டு இருக்கான். அவன் என்ன ஆனாலும் சரிங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சே தீரணும். பாம்பு பார்த்தீங்களா என்ன வேகத்தில் நம்மளை மேலே கொண்டு போயிட்டு இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட 30 கிலோமீட்டர் பார்த்து ரீச் பண்ண போகிறோங்க இந்த பாம்பை யூஸ் பண்ணி. அதாவது பார்த்தீங்கன்னா பாதி டவரை பார்த்தீங்கன்னா ஏறிட்டோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம டயர்டாக இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 போட்டு அந்த கடையிலேருந்து வாங்கினாலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேமை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நம்மகிட்டே பார்த்தீங்கன்னா காயின்ஸ் எக்கச்சக்கமாக ஜென்ரேட் ஆகுது. காரணம் என்னன்னா கோகோட பவருங்க. ஓகே இப்போ கீழே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், முட்டையை பார்த்தீங்கன்னா உடைக்கலாம். ஏன்னா போட்டோட இந்த பெட்டு வாங்கினா பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும். என்னடா எடுத்து ஒரு ரேர் டைம் தெரியுங்க.
அவ்வளோ நல்லவங்களா நீங்கள்? சரி இது ஓகே, இன்னொரு பெட்டு. சரி இன்னொரு முட்டையை உடைப்போம். திருப்பி அன்காமனு. சரி இன்னொன்று திருப்பி ரேரு. டேய் யாரா நீங்கள்? அதாவது நமக்கு இங்கே இருக்கிற 2 ரேரையுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டானுங்க. இருங்க அதை பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா காயின் பூஸ்ட் எங்கேயோ பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ ஒரு தடவை ஏரியா இருக்கனாலே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமாக கிடைக்கும் போல இருக்கே. பாப்போம் இந்த வாட்டி எவ்வளோ கிடைக்கும் சொல்லிட்டு. வழக்க போல் ஸ்னேக்கு பார்த்தீங்கன்னா சர்ன்னு கொண்டு போகுது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 55 என்னமோ கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். கைஸ் இந்த வாட்டி பாருங்களேன், பாதிலே பார்த்தீங்கன்னா நம்ம 60 கலெக்ட் பண்ணிட்டோம். 1 லட்சம் கலெக்ட் பண்ண முடியுதா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கமான் கமான் கமான், we can make it. முடியும் 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 முடியும். ஏய் ஆட்டமா தான் போடுறா ஆட்டோ. அண்ணன் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன் பாடுறா. என்னது அண்ணா வந்துட்டு இருக்கனா? கைஸ் சின்சான் என்ன இந்த வேகத்துல ஓடி வரா? டேய் வேணா வேணா, நில்லு நில்லு நில்லு. டேய் எப்பறா என்னோட வேகமா போற நீ? அதெல்லாம் சின்சானோட சீக்ரெட். வரட்டாமாமு அவ என்னமோ பண்ணிருக்காங்க. இல்லனா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவ்வளவு வேகத்துல பாத்தீங்கன்னா போக முடியாது. இருங்க, மேல ஃப்ரீ கிஃப்ட் நீ என்னமோ பாத்தீங்கன்னா காட்டிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அதுல என்ன கிளைம் பண்ணிட்டா போல இருக்காவ. சே நம்ம தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரீ கிஃப்ட் எல்லாம் கிளைம் பண்ண மறந்துக்கினே இருக்கோம். அடுத்து டோனட் சாப்பிட பொருளா பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. சூப்பர், டோனத்தை பார்த்தா வாங்கி போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ கிஃப்ட்ல வந்து என்ன இருக்கு நம்ம முதல்ல பாத்தீங்கன்னா பார்த்துடலாம். என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு? ஸ்பீடு போர்ஷன். ஓ ஷேட், அவ இதை கலெக்ட் பண்ணிட்டு தாங்க நம்மளோட பாத்தீங்கன்னா வேகம் மேலே ஏறி இருக்கான். அப்பவே சந்தேகப்பட்டேன், ஆனால் பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணல. இனிமையாவது அந்த ஃப்ரீ கிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கிளைம் பண்ணுவாங்க. அந்த மறக்கத்தினால தான் பார்த்தீங்கன்னா இந்த சின்சான் நம்மளை மூந்திக்கிட்டே இருக்கான். சரி இந்த டோனட் நம்மள எத்தனை கிலோமீட்டர் கூட்டு போகும்போது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 30 தாண்டிட்டோம். என் கெஸ் படி இது ஒரு 40 கூட்டு போகணும்னு நினைக்கிறேன். நம்பிக்கை அதானே எல்லாம். சே 40 போக முடியல கைஸ், 31 தான் பார்த்தீங்கன்னா போக முடியுது. அதுக்கே பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகிட்டா. இதுக்கு மேலே வேணால் புஷ் பண்ணலாம். ஆனால் சின்சான் நம்ம பின்னாடியே வரான். நான் வந்து ரிஸ்க் எடுக்கிற மேலே பண்ணலாம். டக்குன்னு கீழே போயிட்டு அடுத்தடுத்து போட்லாம் வாங்கி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா முடிக்கணுங்க. ஏய் இன்னும் யார்கிட்ட பேசின்னு கிடக்குற? அண்ணா பாதி தூரமே போயிட்டேன்டா. போ சின்சான் போ, நானும் பின்னாடியே வரேன். அடுத்து உட்டன் போட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான். சரி இதையும் பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணிக்கலாம். அடுத்தது பிளட் போன்னு ரேரு. என்னடா இது உட்டன் போட்டு சொல்லிட்டு ஏதோ தகர டப்பா கொடுத்துருக்கான். சரி இந்த தகர டப்பாவது நம்மளை பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் கூட்டு போதா இல்லையா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நம்மளால பார்த்தீங்கன்னா 32 மேலே பார்த்தீங்கன்னா போக முடியலங்க. இந்த போட்டு பார்த்தீங்கன்னா கூட்டு போச்சுன்னு நம்பிக்கை இருக்கு. கமான் கமான், முன்னாள் 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 வாடா போடே, உன்னால் முடியும் தோலா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளை கூட்டு போயிடுச்சுங்க. கமான் கமான், 42 we can make it. முடியும் 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 முடியும். எனக்கு தெரிஞ்சு முடியாது நினைக்கிறேன். பேசாமல் பார்த்தீங்கன்னா கீழே போயிடலாம். ஏன்னா 35 தான் பார்த்தீங்கன்னா முக்கியம் வர முடிஞ்சுது. பரவாயில்லைங்க, 70க்கு பார்த்தீங்கன்னா 35 பற்றி தொட்டுட்டோம். இப்போ டக்குன்னு ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் போட்டை வாங்கிடலாம். அடுத்தது வாங்கியாச்சு. அடுத்தது 250K. இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைங்க. ஒரு தடவை ஏறி இறங்கினாலே பார்த்தீங்கன்னா நம்ம சர்றுபுருன்னு வாங்கிடலாம். அடா பாவி, இதுக்கு முன்னாடி ஒரு போட்டு கொடுத்தான் பார்த்தீங்களா? அந்த போட்டுக்கே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருக்கான். கடைக்காரா நல்லா வச்சு செய்யறடா. இதுக்கு முன்னாடி பெயிண்ட் அடிக்காத போட்டு இப்போ பெயிண்ட் அடிச்ச போட்டா. சரி இந்த பெயிண்ட் அடிச்ச போட்டு வந்து நம்மளை எவ்வளோ தூரம் கூட்டு போயிருக்கு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவே பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் கூட்டு போயிருக்குங்க. கமான் 39 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொட்டுருச்சு. 42 ரீச் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கீழே போயிடலாம். ஸோ இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு பாருங்களேன், நமக்கு பார்த்தீங்கன்னா 1,50,000 கிட்ட பார்த்தீங்கன்னா காயின் ஜென்ரேட் ஆகி கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கேம் வந்து முடிச்சிட்டோங்க. இப்போ என்ன பண்ணலாம், கீழே போய் நெக்ஸ்ட் போட்டு வாங்கிட்டோம்னா நம்ம வந்து கேமை முடிச்சிடலாம். டேய் நான் ஏற்கனவே நெக்ஸ்ட் போட்டை வாங்கிட்டேன். இப்போ அண்ணன் வந்து கேமை முடிக்க போறேன். முடிஞ்சா என் ஸ்பீடுக்கு மேட்ச் பண்றான், நீ பாப்போ. என்னது கேமை முடிக்க போறியா? என்னடா சொல்லிட்டு இருக்க? ஆமாடா டேய் ஆமா. இப்போ பாரு அண்ணனோட திறமையை மட்டும். சி திருப்பியும் பாருங்களேன், அந்த ஃப்ரீ கிஃப்ட்டை வந்து கிளைம் பண்ண மறந்துட்டோம். சின்சான் பையன் வந்து அந்த ஃப்ரீ கிஃப்ட்டை கிளைம் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா 2 போட்டை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டான். இப்போ அடுத்து இருக்குறா பைரட் போட்டா. பைரட் போட்டுக்கு எவ்வளோ கேட்குறான்னா 360K கேட்குறான். சரி அதையும் பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டுடலாம். ஸ்டார் வாங்க முடியாதா? டேய் மண்டையா, அண்ணன் வந்து கேமை முடிக்க போறா. இந்த கேம்ல நான் ஜெயிச்சிட்டேன்டா. காய்ஸ் சின்சான் பாருங்க பாதி டவரை பார்த்தீங்கன்னா ஏறிட்டான். ஆஹா, அந்த ஃப்ரீ கிஃப்ட்டில் அந்த பெட்டை கிளைம் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அவனுக்கு காயின்ஸ் மானவரியாக கிடச்சிருக்குங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டான். போச்சுங்க, தோல்வியை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா சின்சான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போட்டியில் ஜெயிச்சிட்டான். இந்த ஒரு பைரட் போட்டை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால முடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணலாம், டக்குன்னு ஓடி போயிட்டு நெக்ஸ்ட் போட்டை பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். சே எல்லா கேம்லையும் அவன் தோக்கடிச்சிடும். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட தோத்துட்டோங்க. அவன் நமக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பைரட் வந்து வாங்கிட்டான். அதனால தான் பார்த்தீங்கன்னா பைப்போட வந்து கேமை முடிச்சிட்டான். இவனுங்களா பாருங்களேன், கேமை முடிக்காமல் 5 கப்பு ஃப்ரீயாக கொடுத்துருக்கானுங்க. சின்சான் ஒன்றும் கிளைம் பண்ணல போல இருக்கே. அப்படி பார்த்தா நம்ம தான் வின்னரு. ஆனால் சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டான். சரி மேலேயாச்சும் போய் கேமையாச்சும் முடிப்போம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. வீடியோவில் பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா மறக்காம சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. நாளைக்கு சொன்ன மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ரோப்ளெக்ஸ் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். டைம் கிடைச்ச சேனலில் போட்டிருக்கோம். வீடியோஸ் மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கானு இருக்கா, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம தட்டி விட்டுருங்க. டேக் கேர், வாரட்டா.